ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். ஏழை எளிய மக்களுக்கான சில திட்டங்களை எளிய முறையில் மக்களுக்காக கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு முதியோர்களுக்கான முதியோர் ஓய்வூதிய திட்டம் மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில முதியோர்களுக்கு மட்டுமே மிக குறைந்த அளவில் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விலைவாசிகள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து விட்டதால் இவர்கள் கொடுக்கும் அந்த சிறிய பணம் கண்டிப்பாக பற்றாக்குறையாக மட்டுமே இருக்கும். இந்த மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு நல்ல அவர்களுடைய எதிர்காலத்தை காக்கும் அந்த பணம் செயலாற்றும். அவர்களுக்கான ஒரு காப்பீடு திட்டம் அனைத்து வகையான மருத்துவமனைகளிலும் இலவசமாக மருந்துகள் பெற்றுக்கொள்ளவும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும் சில திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கிருக்கும் காப்பீடு திட்டத்தை திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, ஏழை எளிய குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கான அரசு பள்ளி பேருந்தை அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, ஏழை எளிய ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தனித்துவம் கொண்ட பள்ளிக்கூடங்கள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கென பேருந்து அரசு பள்ளி பேருந்து அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் விதவை பெண்களுக்காக எந்த ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் அமல்படுத்தப்படவில்லை, நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு ஏற்ப தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். தேவையற்ற ஆவணங்களை கேட்காமல் எளிதான முறையில் இவர்களுக்கு அதை செயலாற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் இது போன்ற செயலை அவர்கள் வீடு தேடியே சென்று செயலாற்றக்கூடிய இன்றைக்கு அரசாங்கம் இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சில சலுகைகளை ஏற்படுத்தி மக்களுக்கான சில திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிட கழகத்தின் மிகப்பெரிய வேண்டுகோள்.